இந்த தலைமுடி வந்து பராமரிப்பு மிக அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த தலைமுடி நல்லா நம்மளுக்கு வந்து நம்முடைய முகம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். ஏன் அழகாக இருக்கும்னு சொன்னால், நம்முடைய கான்ஃபிடென்ஸ், நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்வதற்கும் தைரியம் வளர்வதற்கும் இந்த முடி மேலாண்மை வந்து மிக மிக முக்கியமானது. இந்த சேனலில் பேசினப்போ ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, உங்களுக்கே வந்து இந்த முடி வந்து தோப்பா முடி வச்சுட்டு ஏன் முடியை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இது மை ஒரிஜினல் ஹேர். நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாங்கள் சொல்கிறதுல வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோ எக்ஸ்ட்ரா இதோ வியூ வரணும் இல்லை எங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. உண்மையை மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். அது என்னுடைய கேரக்டர். வெந்தயத்தை அரைச்சி வெந்தயத்தில் வந்து செம்பருத்தி பூவையோ அல்லது வந்து முட்டை சாப்பிட்றவங்களாம் வந்தால் முட்டையை வெண்கருவையோ சேர்த்து அதை நீங்கள் ஷாம்பு மாதிரி இயற்கையாக பயன்படுத்திக்கலாம்னு சொன்னேன். அந்த எஞ்சிருக்கிற முட்டையினுடைய வெண்கருவை போட்டு அந்த மஞ்சள் கருவை ஆம்லெட்டை போட்டு சாப்பிட்ருங்க, வேஸ்ட் பண்ணாமல். இப்படி சாப்பிட்டு வரப்போ அது ப்ரோட்டீன் ரிச் இருக்கு இல்லையா, அது வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள நட்ஸு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிறப்போ உங்களுக்கு ஹேர் வந்து டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இயற்கையாக நீங்கள் இந்த முடியை வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு, முடி வளருவதற்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எளிய டிப்ஸு சொல்கிறேன். அது என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த முடியை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஹேர், தலைமுடி. இதோட தலைமுடிக்கு நிறையா வந்து இதே சேனலில் நிறைய தடவை நான் பேசியிருக்கேன். ஏன்னு கேட்டால் அதில் நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. டவுட்டு கேட்கறது நல்லது தான். அதை பார்த்துட்டு எப்படி இந்த தலைமுடியை எப்படியாச்சும் நல்லா பராமரிப்போம் அப்படி தானே கேட்குறாங்க. அதை நான் சந்தோஷத்தான் படுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் வந்து இந்த தலைமுடி வந்து பராமரிப்பு மிக அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த தலைமுடி நல்லா நம்மளுக்கு வந்து நம்முடைய முகம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். ஏன் அழகாக இருக்கும்னு சொன்னால், நம்முடைய கான்ஃபிடென்ஸ், நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்வதற்கும் தைரியம் வளர்வதற்கும் இந்த முடி மேலாண்மை வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த தலைமுடி வந்து குறைய அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், மன இறுக்கம் வரும், மனக்கவலைகள் வரும். மனக்கவலை திருப்பி இன்னும் கொஞ்சம் கொட்டும். ஸோ இது இயற்கையாக நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளில வர்றது, எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சேனலில் பேசினப்போ ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, உங்களுக்கே வந்து இந்த முடி வந்து தோப்பா முடி வச்சுட்டு ஏன் முடியை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இது மை ஒரிஜினல் ஹேர். நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாங்கள் சொல்கிறதுல வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோ எக்ஸ்ட்ரா இதோ வியூ வரணும் இல்லை எங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. உண்மையை மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். அது என்னுடைய கேரக்டர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முடி இருக்குல்ல, இந்த முடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து இந்த ஹேர் நல்லா வர்றதுக்கு அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி போகணும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும். அப்போ ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்குள்ள உத்திகள் என்ன? ரத்தம் நல்ல ரத்தம் இருக்கணும், அதில் எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும், கால்சியம் இருக்கணும். இது மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புரதச்சத்து நிறையா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஹேருக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம ரத்தம் இருக்குது, ரத்தத்தில் எல்லா உணவுப் பொருட்கள் இருக்குது, நான் இந்த விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இருந்தாலும் அங்கே போய் சேர்வதற்கான உத்திகள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த உத்திகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இயற்கையாக நீங்கள் இந்த முடியை வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு, முடி வளருவதற்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எளிய டிப்ஸு சொல்கிறேன். அது என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், நம்முடைய கருஞ்சீரகம் இருக்குல்ல, கருஞ்சீரகம் வாங்கிக்கிறங்க. ஒரு 100 கிராம் கருஞ்சீரகம் வாங்கிக்கிறங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, நல்ல கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கு வந்து அதையும் எடுத்துக்கிறங்க. அதையும் எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காய தூள் அல்லது அந்த சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வானிலையில் போட்டு நல்லா காய்ச்சிடுங்க. ஸோ இந்த வெங்காயமும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும், அந்த கருஞ்சீரகம் 100 கிராம் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துருங்க. இது எல்லாம் ஒன்றா வந்து சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த எசன்ஸ் இறங்குற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிங்க. சிம்மில் வச்சுக்கணும், மெதுவாக தான் எரியணும். அது மாதிரி பார்த்துருங்க. அதாவது அந்த இருக்கு இல்லையா, மெதுவாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எசன்ஸ் இறங்குறது பார்த்துட்டு அதை எடுத்து அதை வடிகட்டி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதை சேமித்து வச்சுருங்க. இந்த எஞ்சி இருக்குல்ல சக்கை இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ஒன்று. இந்த நம்ம அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எசன்ஸ் வந்து மிக 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 முக்கியமானது இந்த ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அந்த எசன்ஸை வந்து என்ன பண்ணிங்கன்னா, நம்ம ரூட் இருக்குல்ல, நம்ம தலையில் ரூட்டில் வந்து நல்லா தேய்ச்சிக்கிறங்க. தேய்ச்சிட்டு
அதை வந்து 1 ஹவர் கழித்து நீங்கள் குளிச்சிடலாம். ஸோ இதை இயற்கையாக கிடைக்கிற ஷாம்பு வச்சு பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொன்னேன். வெந்தயத்தை அரைச்சி வெந்தயத்தில் வந்து செம்பருத்தி பூவையோ அல்லது வந்து முட்டை சாப்பிட்றவங்களாம் வந்தால் முட்டையை வெண்கருவையோ சேர்த்து அதை நீங்கள் ஷாம்பு மாதிரி இயற்கையாக பயன்படுத்திக்கலாம்னு சொன்னேன். அந்த எஞ்சிருக்கிற முட்டையினுடைய வெண்கருவை போட்டு அந்த மஞ்சள் கருவை ஆம்லெட் போட்டு சாப்பிட்ருங்க, வேஸ்ட் பண்ணாமல். இப்படி சாப்பிட்டு வரப்போ அது ப்ரோட்டீன் ரிச் இருக்கு இல்லையா, அது வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள நட்ஸு வந்து நிறைய எடுத்துக்கிறங்க. அப்படி எடுத்துகிறப்ப உங்களுக்கு ஹேர் வந்து டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய போயிட்டு நான் இன்னொன்று சொல்கிறேன். அந்த இப்போ செயற்கையாக வந்து வைக்கிறாங்க இல்லையா, போய் நடுறாங்கல்ல, டிரான்ஸ்பிளான்டேஷன் அது பண்ணுறாங்களா, அதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையாக நீங்கள் முடிய வளர்ப்பதில் உத்தியை செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் 3 அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்லித்தரேன். அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து K3, K10, ST36. அது எங்கே இருக்குன்னு சொன்னால் அதை நான் டெமோ பண்ணி காட்டுறேன். அந்த புள்ளிகளில் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிறங்க. இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து K3 அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல நல்ல அழுத்தம் கொடுத்துக்கிறங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதை பெண்ட் பண்ணுறப்ப இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருங்க. இது K10 சொல்லுவோம். அது K3, இது K10. இதில் 27 முறை காலைக்கு கீழேயும் மேலேயும் 27 முறை பண்ணிக்கிறங்க. காலையில் இதில் பண்ணிக்கலாம், மறுநாள் ஈவினிங் இதில் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், ST36 வந்து இங்கே பாருங்கள், இந்த கையை வந்து இப்படி வச்சிங்கன்னா மோதிர விரல் எந்த இடத்துல டச் பண்ணுதோ அந்த இடம் ST36. இந்த 3 இடத்துலையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 27 முறை 27 அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹேர் ஃபாலிங் குறைஞ்சிரும், முடி முளைக்கத்தின உத்திகளை செய்யும். மறுமுறை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த உள்பக்கான கணுக்கால்லேருந்து இந்த டெண்டானுக்கு இடையில் நத்தியில் இது K3, இந்த எண்டு K10, இது வந்து ST36. ஓகேவா, இதை செய்யுங்க. அது இல்லாமல் இங்கே இந்த கோம்பு இருக்கு இல்லையா, இந்த கோம்பு இது வந்து ரோலிங் கோம்புன்னு பேர். இது ஒரு ஷார்ப்பாக இருக்கணும், வலிக்கணும், வேணால் வலிக்கணும். அது மாதிரி கோம்பு ஒரு 50 75 ரூபா இருக்கும். அதை வாங்கி நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. நல்லா தலையில் அழுத்தம் கொடுத்து சீவிக்கிறங்க. இவருங்க நேராக சீவிட்டேன், இப்போ பின்னாடி சீவிட்டேன், இப்படி சீவுறேன், பின்னாடி நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிறேன். அழுத்தம் கொடுத்து இங்கே சைடில் இப்படி சீவிக்கணும். இப்படி சீவிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம், நீங்கள் ஃபுட்டில் நல்ல ரிச்சான ஃபுட்டு சாப்பிட சொன்னேன் இல்லையா, விட்டமின்ஸ் மினரல்ஸ் உள்ள சத்து உள்ள சாப்பிட சொன்னேன். அதை சென்று இங்கே சேர்க்குற பணியை செய்வது இந்த இதுதான், ரத்த ஓட்டம் போகும். இதை பண்ணுறப்ப அங்கே ரத்த சுழற்சி அதிகரித்து உங்களுக்கு 15 நாட்களில் ஹேர் ஃபால், முடி கொட்டுறது நிற்கும். அடுத்து கொஞ்சமாக முடி வளர செய்யும். அடுத்து வந்து இந்த முடி இருக்கு இல்லையா, அந்த முடியினுடைய வளர்ச்சி அதிகமாக போகும். நிறைய பேர் வர்றவங்க வந்து குறிப்பாக பெண்கள் சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணையில் இவ்வளோ வரைக்கும் பின்னாடி வரைக்கும் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் இருக்குது, எல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்துகிற தண்ணி, பயன்படுத்துகிற ஷாம்பு, பயன்படுத்துகிற ஹேர் ஆயில், சத்துணவு இல்லாமல் இதுதான் காரணம். அதனால் இதையெல்லாம் பயன்படுத்திடுங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து இயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஹேர் ஆயில் வச்சுருக்கோம். அந்த ஹேர் ஆயில் வேணும்னா நான் ப்ரொமோட் பண்ண நினைக்காதீங்க, வேணும்னா நான் கேட்டு வாங்கி அதை வந்து நீங்கள் அதை தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இந்த உத்திகளை நீங்கள் கையாண்டீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு முடி உதிர்தல் நிற்கும். அடுத்து வந்து புதுசாக முடி முளைக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.